ஹமாஸின் ராணுவ பலம் இதுதான். ரகசியங்களை வெளியிட்ட இஸ்ரேல். ஹமாஸின் ராணுவ பலம் போரால் ஹமாஸுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்த விவரங்களை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்தபோது ஹமாஸின் மொத்த ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை 30,000. 5 பிராந்திய தலைமை பிரிவுகள் ஹமாஸ் வைத்துள்ளது. 24 பெட்டாலியன்கள் உள்ளன. 140 கம்பெனி படைகள் உள்ளன. ஒவ்வொரு படைப்பிரிவிலும் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ஸ்னைப்பர்ஸ் எனப்படும் குறிப்பார்த்து சுடும் வீரர்கள், என்ஜினியரிங் பிரிவு, வான் பாதுகாப்பு பிரிவு, ராக்கெட் தாக்குதல் பிரிவு ஆகியவை உள்ளன. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ராணுவ நிலைகள், பதுங்கு குழிகள் உள்ளன. ஹமாஸின் பிரிகேட் மற்றும் பெட்டாலியன் கமாண்டர்களை கொல்வதுதான் இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்தது. வான்வழி தாக்குதலில் கமாண்டர்களை குறிவைத்து கொன்றோம். இதனால் வடக்கு காசாவில் இஸ்ரேலை எதிர்த்து பெரிய தாக்குதல்களை நடத்த முடியாமல் ஹமாஸ் திணறி வருகின்றது. ஹமாஸின் ஷாட்டி கேம்ப், தாரிஷ் டுஃபா பெட்டாலியன்கள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. ஷாட்டி கேம்ப் பெட்டாலியன் டெப்டி கமாண்டர், கம்பெனி கமாண்டர்கள் மற்றும் 200 ஹமாஸ் வீரர்கள் இஸ்ரேலின் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். சில பெட்டாலியன்களின் அலுவலகங்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. எங்கள் இலக்கு ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழ் உள்ள ஹமாஸின் இராணுவ தலைமையகத்தை கைப்பற்றுவதுதான். இதேபோல ஹமாஸின் தரஜ் டஃபா பெட்டாலியன் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. அங்கிருந்த ஹமாஸின் மூத்த கமாண்டர்கள் பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 260 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படை தனது செய்தியில் தெரிவித்துள்ளது.